கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 1:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானேன் கரங்களை பற்றி கொள்வாம், கைவிடா காத்திடும் பரமானேன் கரங்களை நாம் பற்றி கொள்வாம். ஜீவதேவன் முன் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். ஜீவதேவன் பின் செல்லுவாம், ஜீவ ஒளிதானை கண்டடைவாம். மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம், மனதின் காரில் நீங்கிடவே சமாதானம் தங்கம். உண்மை வாலி நடந்திடம் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மேல் வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். உள்ளமதின் பாரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம், உள்ளமதின் பாரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவாம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவாம், இயேசுவன் தாதரிப்பார். அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம், அன்புமிகு அண்ணல் இவர் அருமை இயேசுவை நெருங்குவாம். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். தம்மண்டே வந்தோரை தள்ளிடாரே, தாயார் அணைத்திடுவார். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்திற்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். கொலோசு பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும் விசுவாசிகமாக இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இப்ப இந்த லெட்டர் யாருக்கு எழுதுகிறார், எந்த ஊர் மக்கள், கிளியரா ஆர்குமெண்ட் கிடையாது. எபிரேயர் எழுதுறது யார் ஒரு பெரிய கொஸ்டின். இன்னைக்கும் பயங்கர சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இங்க அப்படி கிடையாது, கிறிஸ்டல் கிளியர். இங்க 2 வகையான மக்கள் உள்ளே இருக்கிறாங்க. ஒன்னு விசுவாசி, பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான் விசுவாசி. பரிசுத்தவான் விசுவாசி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க ஒரு growth நீங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கும் கொரிந்துவிலே 2வது வசனம், கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் அதே தான் சரி பரிசுத்தம் ஆக்கப்பட்டது. ஒரு கூட்டம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டாங்க, அவங்க குவாலிபிகேஷன் ஆயிட்டாங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம் 2வது பாருங்க, பரிசுத்த வாங்கலாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு கூட்டம் பரிசுத்தம் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க டாக்டர் ஆயாச்சு, ட்ரைனிங் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனா இது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த 2 கூட்டம் பவுல் ஒரே கூட்டமா காட்டுறாங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 1 வசனத்துல தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு கொரிந்து சபையில் உள்ள தேவனுடைய சபைக்கும் எல்லா பரிசுத்தவான்களுக்கு எல்லா அப்ப 1 அதிகாரம் நெல்லிச்சு. 2வது அதிகாரத்துல கொரிந்து சபையில் வரும்போது எல்லாமே பரிசுத்தம் ஆகிட்டாங்க. சரி, ஆனா இங்க 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது வசனம், கொலோசு பட்டணத்தில் உள்ள கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம், 2வது விசுவாசியா இருக்கிறவர்கள். இதுதான் ஸ்டார்டிங். நாங்க மெடிக்கல் காலேஜ்ல போய் உட்கார்ந்த ஞாபகம் இருக்கு. என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம முடிப்போமா, முடிச்சுக்கிட்டு வெளியே வருமா, இல்லைன்னா பாதிலே அத்துக்கிட்டு போயிருமான்னு தெரியாது.
அது போல இவங்க சபைக்குள்ள இப்பதான் வந்திருக்கிறாங்க. இவங்க எங்க போய் முடிக்கணும், தங்கள் ஓட்டத்தை எங்க போய் முடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவங்க போய் சேர வேண்டிய இடத்த அவங்க கட்டு. யூதா 24வது அதிகாரத்துக்குள்ள அவங்க யூதா 20வது வசனம், யூதா 24வது வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும். இப்பதான் பிரயாணம் ஆரம்பிச்சிருக்காங்க, சபைக்குள்ள வந்தாச்சு, விக்கிரத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, விக்கிரத்தை வந்துட்டு மனம் திரும்பி வந்துட்டாங்க. இவங்க ரீச்சிங் பாயிண்ட் இங்க இருக்கு. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றல நிறுத்த அவர் வள இருக்கிறார். இது அவர் ரீச்சிங் பிளேஸ், நாம் ரீச்சிங் பிளேஸ். இது கூட நிறைய பாடு, வேதனை, கஷ்டம். எந்த கஷ்டம் எப்படி வரும் நமக்கு தெரியாது. ராஜேஷ் கேட்டு சொல்லுவாரு, நாம நினைச்சிருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு பிரச்சனை வரட்டும், ஆனா வரும். ஆனா நம்முடைய விசுவாசத்தை துவக்கிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவா இருக்க ஆண்டவரையே நோக்கி பார்க்கணும் வழியா இங்க அங்க நம்ம பார்க்கணும். பார்த்தா சீக்கிக்கிறோம். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திரும்ப காட்டுறேன். இவங்க எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விக்கிரகத்தை விட்டுட்டு மனம் திரும்பி வந்திருக்காங்க. எடுத்துக்கொள்ளாம 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது அதிகாரம் 9வது வசனம். இவங்க சபைக்குள்ள வந்ததற்கு எப்படி வந்தாங்க பைபிள் காட்டுறாங்க. அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம், சபைக்குள்ள பிரவேசம் என்னதென்று, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்ய நீங்கள் விக்கிரத்தை விட்டு விட்டு தேவன் திரும்ப. விக்கிரத்தை விட்டாச்சு, மனதிற்கு வந்துட்டாங்க. விக்கிரகத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஐரிஸ் அப்படி ஒரு கடவுள், சர்பஸ், ஹெலஸ், HELIUS, இதெல்லாத்தையும் விட்டாச்சு. விட்டுட்டு இவங்க என்னாச்சு, ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க, சபைக்குள்ள வந்துட்டாங்க. 2 கூட்டம் நான் சொன்னேன், பரிசுத்தவான்கள் அப்படின்னு ஒரு கூட்டமா இருக்கிறார்கள், விசுவாசி. இந்த விசுவாசிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுதான் பரிசுத்தவான்களா மாறுறாங்க. சரி, இப்ப பரிசுத்தவான்கள்ங்கிறதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை சொல்றேன், முடிந்தால் எழுதிக்கோங்க. ஹாகியோஸ், ஹாகியோஸ், HAGIOS, ஹாகியோஸ். இந்த ஹாகியோஸ்ங்கிறது என்னன்னா விசுவாசி. இந்த விசுவாசங்கிறது இது ஒரு growth, ஒரு வளர்ச்சி. வாசிப்போமா, லூக்கா 17வது அதிகாரம் 17வது அதிகாரம் மன்னிப்பை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு, அதாவது 7 தடவை இல்ல 70 தடவை மன்னிக்கணும்னு சொல்லிட்டாரு. 5வது வசனம், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, ஒரு தடவை தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறதே பெருசு, ஆனா ஒரு நாளைக்கு 7 தடவை தப்பு பண்ணாலும் நீங்க மன்னிக்க சொல்றீங்க, நீங்க என்ன செய்ய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு கர்த்தர், கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால். இப்ப நம்ம என்னைக்கு நம்ம விசுவாசியா மாறுறோமோ, ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு, விசுவாசி தான் நம்முடைய பேரு, விசுவாசி. பிலீவர் வந்திருக்காருங்க, நம்ம பிலீவர். அந்த பிலீவர் என்ன செய்யணும்னா, கடுகு அளவு உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த விசுவாசத்தை லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம், அந்த விசுவாச உங்கள் விசுவாசம் தான், அதை நீங்கள் செய்யணும், அதை யூஸ் பண்ணணுங்கிறார். இப்ப புரியுதுக்கு நான் சொல்றேன். ஒரு டைபிஸ்ட் போய், அக்கா நீங்க டைபிஸ்ட், ஆமா உங்களுக்கு டைப் பண்ண தெரியுமா கட்டலாம் வச்சிருப்பா. என் பேரே டைபிஸ்ட். டிரைவர் கார், அண்ணா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஏன் நான் டிரைவர் ஐயா, இதான் என் தொழிலே அப்படின்னு. நம்ம விசுவாசி அப்படின்னு வந்தாச்சுன்னா நம்ம விசுவாசத்தை யூஸ் பண்ணணும். அதனாலதான் கொலோசியர் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல 2 கூட்டத்தா இருக்கிறாங்க. 1 விசுவாசி, 2 பரிசுத்தவான்கள். இந்த 2 பேரும் இவங்க எப்படி பரிசுத்தவான்கள் ஆனாங்க, எப்படி ஆண்டவருக்குள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல பாவ மன்னிப்பாகிய மீட்பின் மூலமாக என்ன செய்யறாங்க, உள்ள வந்தாங்க. சரி, இப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சபைக்குள்ள வந்தாச்சு, விக்கிரத்தை வெளியே வந்துட்டாங்க. இப்ப வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையான சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக
நிறுத்த வைக்கிறார். யூதா 24. ஆனா டிராவல் டைம் இருக்குது, இங்க இருந்து இதுவரை போக வேண்டியிருக்கு. இதற்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு ஒரு அட்வான்ஸா ஒரு காரியத்தை சொல்லிடுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 59வது அதிகாரம் இதை முதலே நமக்கு செஞ்சிடறாரு. 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி, அதாவது மேற்கிலிருந்து சூரியன் கர்த்தருடைய நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா கொடியேற்றுவார். சபைக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே நமக்கு பிரச்சனை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்டர் கிடையாது, கூட இருக்கிற விசுவாசி கிடையாது, சாத்தான். சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா, நீனே பெரிய பிஸ்தா, நீ பெரிய யுவனா, நீ எல்லாம் யூதா 24 போய் நிக்க முடியாது, ஒன்னே பாதிலே உனக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் சபைக்கு உள்ள வந்த உடனேயே ஒரு கொடியை ஏற்றினார். வழக்கமாக ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது அந்த கொடி எப்ப ஏற்றுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தத்தில் ஜெயிச்ச தேசம் தோத்த தேசத்துடைய கொடியை தூக்கி கிழிச்சு போட்டுட்டு இவங்க கொடி ஏற்றுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்னா, நீங்க சபைக்குள்ள வந்தாச்சு பாத்தீங்களா, அப்பயே கொடி ஏற்றிட்டார். யாருக்கு விரோதமாக? வெள்ளம் போல் சத்துரு வரும்போது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம் என்னன்னா, இந்த விசுவாசி பரிசுத்தவான்கள் சபைக்குள்ள வந்துட்டாங்க. யூதா 24 வரை அவங்க டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணும்போது இந்த டிராவலை தான் நம்ம பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாச்சு, விசுவாசியாக மாறியாச்சு. பிரச்சனை என்னங்கிறத யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் நம்ம இன்னைக்கு ஸ்டடி பார்க்க போறோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். 14:10. பார்வோன் சமீபித்து வருகிறது போது இஸ்ரவேல் புத்திரர் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, எங்க ஏறெடுத்து பார்க்கிறாங்க அப்படின்னா பின்னாடி. ஏன் பின்னாடி பார்க்கறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரதம், குதிரை வீரர்களுடைய சவுண்ட் பயங்கரமா வருது. எவ்வளவு பயங்கரமா வருதுன்னா, இவங்க அப்படி முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க, திரும்பிறாங்க, எல்லாம் திரும்பிறாங்க. எங்க ஹாஸ்பிட்டல்ல நான் பார்த்திருக்கேன், இந்த வாலிப பொண்ணுங்க வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு கொட்டு டங்கு 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 டங்கு, எந்த கொட்டா இருக்கட்டும், எந்த ஒரு கொட்டு வந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் அதை விட்டுக்கிட்டு வாசல் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன கிடைக்குமோ எனக்கு தெரியாது. இந்த கொட்டு சவுண்டுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. அது வேணா டான்ஸ் ஆடினா பரவாயில்ல, ஜாலியே வேண்டாம், என்னென்ன இருக்கு. ஆனா இங்க நம்ம பாக்குறோம், சபைக்குள்ள வந்தாச்சு. சபைக்குள்ள வந்தே சாத்தா என்ன செய்வான், இப்படி ஒரு சவுண்ட் கொடுப்பான். என்ன சவுண்ட்? ஒரு குதிரை வீரர் சவுண்ட், ரதங்கள் சவுண்ட், வீரர்கள் போடுற குச்சு. யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபத்து வருவதை பற்றி இஸ்ரவேல்காரர் ஏறெடுத்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு, யாஸ் இவ்வளவு நேரம் அவங்க எதை பார்த்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேகஸ்தம்பம். வாசிப்போமா? 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்தும்படி கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவு நேரம் வழியில் எடுத்தவர்களுக்கு அக்னி ஸ்தம்பத்தில் முன் சென்றார். இவங்க கண்கள் மேகஸ்தம்பத்தில் இருந்துச்சு பகல்ல, அக்னி ஸ்தம்பத்துல நைட்ல இருந்துச்சு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் ஜனங்களிடத்திலிருந்து விலகவே இல்லை, ஒரு இன்ச்சு கூட நிகழல. அவங்க கண்கள் அது தப்பது. ஒரு பெரிய கொடையை பிடிச்சிருக்காரு ஆண்டவர். பகல்ல ஃபுல்லா ஒரு சொட்டு கூட என் மேல படல. நைட்ல பாத்தீங்கன்னா அக்னி அப்படி சிரிச்சின்னு இருக்குது, எரியாது, ஆனா வழி நடத்துது. இப்ப முன்னாடி போனவர்களுக்கு கண்கள் பின்னாடி பார்க்குது. அதான் 14வது அதிகாரம் 10வது வசனம். தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர்கள் கண்டு மிகவும் பயந்தார்கள். மிகவும் பயந்தார்கள். சத்துரு போடுகிற சவுண்டு நமக்கு என்ன உண்டாக்கும்? பயம் உண்டாக்கும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சபைக்குள்ள வந்தாச்சு. ஆண்டவர் நம்மள 2 கூட்டமா பாக்குறாரு. விசுவாசிங்கிறாரு, பரிசுத்தவான்கள்ங்கிறாரு. யூதா 24 வரை நம்மள போய் சேர்க்கணும். ஆனா சாத்தான் விட மாட்டோம், பயத்தை உண்டாக்குறான். இந்த பயத்தை உண்டாக்கும் போது இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
15 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? 13 வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாதுங்க. அப்ப மோசேங்கிறது யார்? ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு ஊழியக்காரர், ஆண்டவருடைய சார்பில் பேசுகிறார். இன்னைக்கு உங்க சபை உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கார். அந்த பாஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் பயப்படுன்னு சொல்ல மாட்டாரு, பயப்படாதேங்கிறார். சபைக்குள்ள வந்துட்டீங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க வலுவாதபடி யூதா 24 போய் நிற்கணும். சரி, அப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீங்க நின்று கொண்டு. இப்ப நிக்கிறாங்க, எங்க பக்கம் நிக்கிறாங்க? பின்னாடி நிக்கிறாங்க. அதாங்க, பின்னாடி நிக்காதப்பா, முன்னாடி போ. எவ்வளவு நேரம் நீ எதை பார்த்த? மேக ஸ்தம்பத்தை பார்த்த, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்த, இப்படி பின்னாடி திரும்புற. ஆனா பின்னாடி திரும்பாத, நீங்கள் நின்று கொண்டு, நேரா டாக்ஷன் மாத்து, நின்று கொண்டு இன்று கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்ப நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரதத்தை பார்க்கலாம், குதிரை வீரர்களை பார்க்கலாம், அங்க போடுகிற சத்தத்தை பார்க்கலாம். ஆனா டைரக்ஷன் திரும்பி ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். பார்த்தால் ஒரு வாக்கு கொடுக்கிற, இன்று காணும் எகிப்தியரை. நீ பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்க பாத்தியா, அந்த எகிப்தியரை நீ பார்க்க முடியாது. ஒரு பின்னாடியும் கிடையாது, முன்னாடியும் கிடையாது. எங்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்பாங்க, சார் பின்னாடி ஒன்னும் பிரச்சனை வராதே சார் அப்படின்னு கேட்பான். அந்த ஆளுக்கு 75 வயசு இருக்கும். நான் சொல்லியோ முதுகு முன்னாடியா நான் கேட்பேன், சார் பின்னாடி சார் பின்னாடி நடக்குது. அவனுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. 25 வயசு இதே ஒரு 16 வயசு பொண்ணு கேட்கதா, சைட் எஃபெக்ட் வருமா சார்னு சொல்லி அர்த்தம் இருக்குது. ஆனா இல்லப்பா, இனி என்றைக்குமே நீ காக்க, நீ ஆசைப்பட்டாலும் என்ன செய்ய முடியாது, நீ பார்க்க முடியாது. சரி, ஆண்டவர் அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பின் திரும்பி பார்த்து ஒரு பெண் கல் தூண் ஆனான். லோத் மணி பேரே கிடையாது, பேரே லோத் மனைவி தான். அங்க ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்துட்டு இருக்காரு. தேவதூதனையும் அனுப்பிட்டாரு. கையை பிடிச்சு இழுத்தாச்சு, மகளையும் இழுத்தாச்சு, போக வேண்டியதானே. அக்கா திரும்பி பார்க்க, திரும்பி பார்த்தா உங்கள் ஆசீர்வாதம் அவுட் ஆகி போயிடும். அது உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. ரைட். இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு யாத்திரை இருக்கிறோம். அந்த யாத்திரை எங்க ஆரம்பிக்கணும்னா, சபைக்குள்ள வந்தாச்சு, யூதா 24 வரை நம்ம போய் சேரணும். வழக்கமா நம்ம ஒரு பிரயாணத்துக்கு போறோம்னா எல்லாமே நமக்கு தெரியும். நாங்க ஒரு ஊருக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க போடுறோம், என்னைக்கு நாங்க லீவ் அப்படின்னு சொல்லி. அது டாக்டர் வேலை, HR சொல்லி போடணும். 3ஆம் தேதி டாக்டர், 3ஆம் தேதி வரை இருக்க மாட்டார். ஏன்னா யாத்திரைக்கு போயிருக்காரு. எந்த ஊருக்கு கன்ஃபார்ம். டிரைவர் சத்யன் இந்த ஊருக்கு போற போதே, அவரு சத்யன் சில நேரம் அவரு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பாரு, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொடைக்கானல் போறதுனால ஒரு பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன்லாம் போக முடியாது. இவ்வளவு ஆயத்தத்தையும் பண்ணிட்டு தான் நம்ம நினைச்சு போறோம். ஆனா இந்த யாத்திரையில ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணவே கூடாது. சரி, ஒரு சத்தத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். அந்த சத்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எடுத்தே முழுகிடும். மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வருகிறார். நடந்து வந்தாங்க. எல்லா சீசர்களும் என்ன சொல்லுறாங்கன்னா பாத்தீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே நடந்து அவரிடத்திலே வந்தார். அவர் கடல் மேல் நடக்கிறதை கண்டு சீசர்கள் கலக்கம் அடைந்து, இது கலக்கம் உண்டாக்கணுமா விசுவாசம் உண்டாக்கணுமா? கடவுள் அவர் கிரியேட் பண்ணார். அவர் கிராவிட்டிங்கிற ஒன்ன தூக்கிட்டு அப்படியே நடந்து வருகிறார். என்ன ஆண்டவரை அப்படி சொல்லி சந்தோஷப்படும். கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறினார். இது ஒரு சத்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருங்க. ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனைங்கிறது டெம்பரவரி, அதுக்கப்புறம் முடிவு வந்துடும். இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு அவரை நோக்கி பயப்படாதே திறன் கொள்ளுங்கிறார். இன்னைக்கு பயப்படாதே திறன் கொண்டாதான் இந்த ஓட்டத்தை ஓட முடியும். இல்லைன்னா சூழ்நிலைகள், ஆண்டவர் ஒரு கொடி ஏத்துறாரு, சத்துருக்கு முன்னாடி ஏற்றி வைக்கிறார்.
பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரானால் எனக்கு கட்டளை வா என்றார். படகை விட்டு இறங்கி ஜலத்து மேல் நடந்தான். நடந்த உடனே முங்கிட்டான். முங்கின உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? கொழுப்புடா அவனுக்கு, நாங்கெல்லாம் சொன்னோம் இல்ல, நடக்காதன்னு சொன்னோம் இல்ல, முங்கிட்ட இல்ல, அப்படித்தான் சத்தம் வரும். ஆனா நம் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே கையை நீட்டி அவனை பிடித்து. ஆண்டவர் மற்ற உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க கேள்வி பண்ணுவாங்க, உன்னை யாருடா இதை செய்ய சொன்னா, லூசாடா நீ. ஆனா ஆண்டவர் கையை பிடிச்சுக்கிறார். கையை பிடிச்சுக்கிட்டு தான் தூக்குறார். நம்முடைய ஆண்டவர் இதைத்தான் நமக்கு செய்வார். சபைக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை வரும், வாராதுன்னு சொல்ல முடியும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 31வது வசனம். 14:31. கர்த்தர் எகிப்தில் செய்த அந்த மகத்தான கிரியைகளை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். இப்ப எதை பாக்குறாங்க? பின்னாடியால செங்கடல் பிளந்துருச்சு. எந்த பார்வோன் நான் உங்களை பிடிப்பேன், தொடர்வேன் உள்ள கிடக்கிறாங்களா? இப்ப அந்த ரட்சிப்பை காண்கிறார்கள். கர்த்தர் அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து, இது ஒரு பயம். இந்த பயம் இருந்தா தான் நம்மளால தொடர்ந்து ஓட முடியும். சரி, அடுத்து நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். 14வது அதிகாரம் 19வது வசனத்தை பார்ப்போம். 14:19. அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி. இப்ப இவங்க கண்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி இருக்குது. எங்க இருக்குது? பின்னாடி அந்த சத்தத்தை பாக்குறாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். என்ன செய்யறார்னா, இஸ்ரவேல் சேனைக்கு முன்றாக நடந்த தேவனான் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அப்பொழுது முன்னாடி இருந்த மேகமும் விலகிடுச்சு. அது இந்த விலகி பின்னாடி போன உடனே என்ன நடக்குதுன்னா, அது எகிப்தியர் சேனைக்கு இஸ்ரேல் சேனைக்கும் ஒன்றோடு, அது எகிப்தியருக்கு அது மேகம், அந்தகாரம், இஸ்ரேலுக்கு இரவு வெளிச்சம். ஆப்போசிட் காரியத்தை பார்க்கணும். இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த பயில சொல் பச்சு கேட்க மாட்டாங்க. பின்னாடி பார்க்காதானா பார்ப்பாங்க. ஏன் பார்க்கறாங்க? நல்லா பிரைட்டா இருக்கு, வெளிச்சமா இருக்கு. பார்வோனுடைய ரதம் எப்படி இருக்கும்னா, நான் நினைக்கிறேன்னா அதுல அப்படியே தங்க தகடு எல்லாம் முட்டிருக்கும். அது ஒரு பயங்கரமான ஸ்பெஷல் சவுண்ட், ஓ ஓ ஓ ஓ நான் கத்துக்கிட்டே வந்திருக்கோம். இப்ப லைட் இருந்தா தானே நீ அதை பார்க்க முடியும். நான் என்ன செய்ய போறேன்? அந்த லைட்டையே ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணனால என்ன நடக்குதுன்னா, அது மேகமும் அந்தகாரமா இருந்தது. ஈகிப்திற்கு மேகம் அந்தகாரம். இப்ப உங்களால பார்க்க முடியுமா? மாண்டவர் எவ்வளவு அருமையா நம்முடைய பயத்தை எப்படி நீக்க முடியுமோ அப்படி நீக்கிறார். ஏன்னா சபைக்குள்ள உண்டாச்சு, வந்து தொடர்ந்து ஓட வேண்டி இருக்குது. பிரச்சனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் சேரணும். ஒண்ணு கிடையாது, ரெண்டு கிடையாது, அநேகம். அந்த அநேக உபத்திரவத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் நீங்க பார்க்க முடியாதபடி எகிப்து சேனையெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியாது. ஆனா நம்பித்தான் ஆகணும். ஆனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஆடு என் பின் செல்லுகிறது. பின் செல்லும் பொழுது பின்னாடி வருகிற சத்தத்தை கேட்கணும். அந்த ஆடு முன்னாடி தான் பார்க்கணும். மேய்ப்பன் முன்னாடி போறாரு, பின்னாடி கிடையாது. பின்னாடி யார் இருப்பா? பார்வோன் இருப்பான். அவன் ரதம் இருக்கும், அது சத்தம் போடும், உன்னைய பார்க்க வைக்கும். பார்க்க கூடாது, முன்னாடி போயிட்டு முன்னாடி 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 போயிட்டே இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கக்கூடாது. 19வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14:19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலகி அவர்கள் பின்னாக நடந்தார். இது ஏன் பின்னாடி நடக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்கால். நல்லா கேட்டுப்பாங்க. இது யாருக்கு ராக்காலம்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அல்ல, எகிப்துக்கு ராக்காலம். இந்த எகிப்து ராணுவமும் பார்வோனும் என்ன நினைச்சாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்திராகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம் அவனுடைய இருதயத்தினுடைய நிறைவை காட்டுறாரு. அவனுடைய பிளான், தொடர்வேன். தொடர்வேன்னா என்ன அர்த்தம்?
கண்ணுக்கு முன்னாடி தான் தெரியுதாங்க ஐயா. நாங்க இந்த சர்ஜரி பண்ணும்போது இந்த ஃபாரின் பாடின்னு ஒண்ணு உள்ள போயிருங்க, மரியாதைக்கு தெரியும். நாங்க படுற பாடு அது எங்கேயாவது உள்ள போய் உட்காந்துக்கணும். நாங்க என்ன செய்வோம்னா, அது அப்படியே ஒரு சி ஆம் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு, அதுல அப்படியே உள்ள போய் ஸ்ட்ரகிள் பண்ணி அது கையில சிக்கிருச்சுன்னா அது எடுத்த உடனே எங்களுக்கு கிடைக்கிற ரிலீஃபா பார்க்கணும். அப்பா கிடைச்சிக்கிருச்சு, அது குட்டி ஒளிஞ்சுக்கணும் உள்ள போய். ஆனா பார்வோன் சேனை அப்படி கிடையாது. இஸ்ரேல் மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் நடக்கிறாங்க, இந்த மாதிரி தேட எதுவும் தீவிர. அதனால அவன் என்ன சொல்றான், நான் இவர்களை தொடர்வேன், தொடர்ந்து பிடிப்பேன், என்னால முடியும், ஏன்னா இவ்வளவு சேனை இருக்கு. அடுத்து பாருங்க, கொள்ளையிட்டு பங்கிடுவேன். இதெல்லாம் அவனுடைய பிளான். அந்த பிளான ஆண்டவர் மாத்தணுங்கிறதுக்காண்டி என்ன செய்யறாருன்னா, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம். ராக்காலம் யாருக்கு? பார்வனுக்கு. அவனுக்கு தெரியாது. இப்ப அவன் நினைக்கிறான், முன்னாடி ஹெட்லைட் போட்டாப்ல லைட் போய்கிட்டே இருக்குது, ஆனா அந்த லைட் ஆஃப் ஆகும் அவன் நினைக்கல. அதனாலதான் நீங்க அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு 5வது வசனம், யோவான் 9:5, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். உலகம், அவரை விசுவாசிக்கிற உலகம் சபைக்குள்ள வந்தாச்சா, நான் ஒழிச்சு கவலையப்படாதப்பா, நீ முன்னாடி போய்கிட்டு சபைக்குள்ள வந்துட்டேல, நீ ஏன் பொறுப்பு, நான் பாத்துக்கிட்டேன் உன்னை. இந்த யூதா 24 கொண்டு போய் சேர்க்கிற வரை அது என்னுடைய பொறுப்பு. சரி, யாத்ராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம், 14:21. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்போது கர்த்தர் இரவு முழுவதும், நைட்டு ஃபுல்லா ஒரு வேலையை செய்தார். ஒரு வேலையை செஞ்சுட்டு அது வேலையை எப்ப முடிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இருபத்தி 3வது வசனம். சரி, 24. கிழக்கு வெளுத்து வரும். நைட்டு ஃபுல்லா ஒரு காரியத்தை செஞ்சிட்டார். இவங்களுக்கு இருளில் இருக்கா, டென்ஷன்ல இருக்காங்க. என்னடா அது, இவ்வளவு நாள் ஹெட்லைட் இருந்துச்சு, ஹெட்லைட் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னு நடக்கும்போது சூரியன் வருது, நீதியின் சூரியன் வர்றாரு. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்னியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து அவரே டைரக்டா இருந்துறாங்க. ஆபத்து காலத்திலே நானே அப்படிங்கிறாரு. இப்ப கர்த்தர் செய்கிற வேலையை பார்க்கிறோம். 24வது வசனத்தை வாசிக்கணும். அவர்கள் சேனைகளை கலங்கடித்து, எந்த சேனை இஸ்ரேல் மக்களை கலங்கடிச்சிட்டு இருந்துச்சோ அந்த சேனை கலங்கடி. இதாங்க பிரச்சனை. எந்த சேனை பார்த்து இஸ்ரேல் மக்கள் பயந்து அலர்னாங்களோ அந்த சேனையை அலருது. ஐயோ என்னையா இது, அவங்க என்ன சொல்றாங்கிறத பெரிய ஆச்சரியமான காரியம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனம், அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலை விட்டு ஓடி போகும். இவ்வளவு நாள் அவங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க பிடிக்கிறது. இப்ப நம்ம உயிருக்கு கிடைச்சா ஓடிடுவோம், நம்ம எஸ்கேப் நோ முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவருக்கு துணை நின்று எகிப்தியர்களும் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். எதிரிகள் சொல்றாங்க, நம்ம தப்பிச்சானா நமக்கு பெரிய ஆபத்து, தப்பிக்கிறது முடியாது, இருந்த ஆபத்து, நம்ம படிச்சையும் விட்டுட்டு ஓடி போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. கடவுளே யுத்தத்துக்கு வருகிறாரு. 27வது வசனத்தில், அப்பொழுது மோசே தன் கையை சமுத்திரத்தில் நீட்டினான். விடியற் காலத்தில், இது இஸ்ரேல் மக்களுக்கு விடியற் காலம். ஆனா இவ்வளவு நேரம் பயக்கட்டிட்டு இருந்த சாத்தானுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்பி வந்தது. எகிப்தியருக்கு எதிராக விழும்போது கர்த்தர் அவர்களை கடவுளோட கதத்தி போட்டார். உங்களுக்கு சபைக்குள்ள வந்தாச்சு, எஸ் வந்தாச்சு. உங்களுக்கு 2 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு விசுவாசி, 2வது பரிசுத்தவான்கள். விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு கடவுள் இருக்காருப்பா. இந்த கடவுள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எதிரியை டீல் பண்ணிக்கிடுவார். நாங்க பயப்படக்கூடாது. நாங்க பயந்தா இந்த விசுவாச பாதையில ஓட முடியாது. பின்னாடி சத்தம் வரும், ஆனா அந்த சத்தத்தை நிறுத்த அவருக்கு வல்லமை இருக்கு. அப்ப 29, இஸ்ரேல் புத்திரர் ரோ, அது இழுத்து இஸ்ரேல் புத்திரர் ரோ அப்படின்னா, எதிரி வந்து உள்ள போயிட்டான், தண்ணிக்குள்ள போயிட்டான். சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலே விளையும். வெட்டாந்திரை ட்ரை லேண்ட். யோசிச்சு பாருங்க, ட்ரை லேண்டுங்கிறது ஆப்போசிட்.
இன்னைக்கு ட்ரை லேண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லாதது. அது என்னன்றா உங்களுக்கு நான் சொல்றேன். மழை பெஞ்சிடுச்சு, அடுத்த நாள் காலையில நடந்து போறீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், சகதி சேரா இருக்கும், எடுத்து ஒரு வண்டி வருவான், சல்லுன தண்ணியை உங்க மேல அடிச்சுட்டு போயிடுவான். அதெல்லாமே பிரச்சனை, மழை பெஞ்சு சகதி. ஆனா அந்த பிரச்சனை கூட ஆண்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ நடப்பா, எப்படி நடக்கணும்? ஸ்ட்ரெயிட்டா நடக்கும். இப்ப இதை நம்ம புதிய ஏற்பாட்டோட கனெக்ட் பண்ணிட்டு இந்த செய்தியை முடிக்க போயிடும். பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள இந்த செய்தியை கனெக்ட் பண்ணிட்டு இதை முடிக்க போயிடும். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனத்துல நான் உங்களுக்கு எடுத்துட்டு காட்டுறேன். பவுலும் அதே தான் செய்றாரு. நான் பவுல் சொன்னதான் நான் சொன்னேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 வசனம் இப்படி இருக்க, சகோதரே, நீங்களே நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழ் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்தார்கள். சமுத்திரத்தின் வழியாக நடந்தாங்கன்னா இப்படித்தான் நடந்தாங்க, பாடல் வேலையை தான் போனாங்க. நமக்கு அப்படித்தான் போகணும். ஏன் நமக்கும் அப்படித்தான் போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 10வது அதிகாரம் 11வது வசனம், இவைகள் எல்லாம் எவைகள்? சபைக்குள்ள வந்தாச்சு, சாத்தான் வருவான், சத்தம் போடுவான், நீங்க பயப்படுவாங்க. திஷ்டாங்கமாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவில் உள்ள நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பு. இன்னைக்கு சபைக்குள்ள வந்த உடனே ஒரே சந்தோஷமா இருக்கு, நாளா ரட்சிக்கப்பட்டோம், ஒரே சந்தோஷம். ஆனா பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா இம்மட்டும் உதவனை எபனேசர் இனியும் வழி நடத்துவார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு கொடுக்கிற அளவில்லாத ஆசீர்வாதத்திற்காக நன்றி ராஜா. கிருபையை தருகிறீர் ஐயா. இந்த கிருபையை நாங்கள் கண்டோம் ஐயா. வழி நடத்துகிறேன், முடிவு பரியந்தம் எங்களை வழி நடத்த நீர் வல்லவரா இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.